எஸ்டர்டே என்னோடய பேபிக்கு பார்த்திங்கன்னா வேக்சின் போடுறதுக்காக போயிருந்தோம். அது எங்கே போயிருந்தோம்னு பார்த்திங்கன்னா, என்னோடய பேபி வந்து ஃபர்ஸ்ட் பேபி ஆல்ரெடி போயிட்டுருக்க ஸ்கூல் தான். அங்கே வந்துட்டு அவங்க விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறமா என்னோடய செகண்ட் பேபிக்கு வேக்சினும் போட்டோம். ரொம்பவே அழுதாங்க. அழுது மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது தூங்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா, என்னோடய பேபிஸ்க்காக ஆர்டர் பண்ணியிருந்த புக்ஸும் வந்திருந்தது. இந்த புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஷாப்லலாம் வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்தது. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் சர்ச் பண்ணி பார்த்துட்ருந்தேன். நல்லா இருந்தது. குவாலிட்டி ரிவ்யூ எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அதனால் மீஷோலேயே ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணி ஒரு 4th டேவே வந்துருச்சு எனக்கு. நீங்களே பாருங்கள். இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 48 டாபிக்ஸ் இருக்குது. ஸ்டோரிஸ் இருக்குது, ரைம்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, ஆல்ஃபபெட்டிக்ஸ் இருக்குது, தமிழ் லெட்டர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்புறமா தமிழ் அரிச்சுவடியும் இதுலேயே இருந்தது. காம்போவாக 2மே இருந்தது. ஒரு புக்கு, அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா இந்த காம்போவில் வர கார்ட்ஸு. இந்த கார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லெட்டர்ஸில் இருக்க உயிர்மெய் எழுத்துக்களோட லெட்டரும் வேர்ட்ஸும் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் விளையாடிட்டே படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தது. 2மே கம்பைனாக வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே 184 தான். ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்தது. குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களே பாருங்கள், நல்லா பெருசாகவே இருக்குது 2மே. தென் பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்ஸு, அப்புறமா ரைம்ஸு, ஸ்டோரிஸ்லாம் வர மாதிரி இன்னும் 2 செட்டு கூட ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இனிமேல் தான் வரும். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குவாலிட்டி உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. மீஷோவில் நான் இந்தளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணல. பேபிஸ்க்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஏதாவது வந்ததுன்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி போட்டேன். பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஐ லவ் இட்.